சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47 முதல் 50 வரை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நாம் ஒருவேளை இதற்கு முன்பு நாம் சிந்தித்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் சிந்திக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து தான் இங்கு நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீ என்று பார்த்தோம் என்றால், அவர் ஒரு பாவம் செய்த ஒரு ஸ்திரீ, பாவியாகிய ஸ்திரீ என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பாவங்களை மன்னிக்கிறார். எந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்கிறது என்றால் 37ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். பரிசேயன் ஒருவருடைய வீட்டில் கர்த்தர் ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த போஜன பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்கேதான் இந்த ஸ்திரீயும் வருகிறாள். அந்த இடத்திலே தான் கர்த்தர் இவருடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பரிசேயன் எப்படிப்பட்டவர்கள் என்று இடத்திலே பார்த்தோம் என்றால், கர்த்தர் பரிசேயருடைய வீட்டுக்கும் போனார், ஏழைகளுடைய வீட்டுக்கும் சென்றார், அநேக ஜனங்களை சுகமாக்கினார், குணமாக்கினார். இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாராக இருந்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், அதே லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. லூக்கா 7:39. இந்த பரிசேயன் இயேசுவை அழைத்திருந்தார். அவர் அங்கே வந்து அவங்க போஜனம் பண்ணுகிறார். ஆனாலும் இவங்களுடைய இருதயம் எப்படி காணப்பட்டது என்றால், நான் மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் மட்டும்தான் சுத்தமாக இருக்கிறேன், மற்றவர்கள் அதை போல இல்லை என்ற ஒரு நிலையிலே காணப்பட்டார். அவருடைய இருதயத்திலே தான் அவன் சொல்லுகிறான், இந்த ஸ்திரீ பாவியான ஸ்திரீயை இவனுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாள, இவளை கர்த்தர் நேசிக்கிறார, இவருடைய பாவங்களுக்கு மன்னிக்கிறாரு என்று அவன் இருதயத்திலே சொல்லி விடுறான். ஆனால் கர்த்தர் அந்த இருதயத்தின் சிந்தையை அறிந்து, அவனுடைய பேர் சீமோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவனைத்தான் சொல்கிறார், நீ என்ன நினைத்தாய் எனக்கு தெரியும். ஆனாலும் 43ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், அன்பை குறித்து ஸ்ரீ கதையை குறித்து சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார், இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அவரிடத்திலே முதலாவது சொல்லிவிட்டு பின்புதான் சொல்கிறார் 48ஆம் வசனத்திலே, மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்றார். அப்ப அந்த கூட இருக்கிறவங்க கூட சொல்றாங்க, எப்படி 49ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பாவங்களை இவர் எப்படி மன்னிப்பாரு, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு என்று அவர்கள் மனதிலே சொல்லிக் கொண்டார்கள், தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் என்றுதான் அந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் வேதத்தில் பார்த்தீர்கள் என்றால், மத்திய 23 அதிகாரம் 23 வாசிங்க, கொஞ்சம் வேகமாக கூட எடுத்து வாசிங்க. மத்திய 23:23. பாருங்கள், இந்த பரிசேயர் வேதபாரகர்கள்
நியாயப்பிரமாணத்தை நன்கு செயல்படுத்த வேண்டும் என்ற நிலைமையில காணப்படக்கூடிய ஜனங்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் என்று அவர்களை குறித்து சொல்கிறார். இந்த பரிசேயரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் வேதம் இருந்தது, நியாயப்பிரமாணம் இருந்தது, ஆனால் இரக்கமும் விசுவாசமும் இல்லை. எனவேதான் அந்த பரிசேயன் சொல்கிறான், இந்த பாவியாகிய ஸ்திரீக்கு இவர் பாவத்தை எப்படி மன்னிக்கிறார் என்று அவன் அதை குறை கூறுகிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த பரிசேயன் வீட்டுக்கு கூப்பிட்டான், இயேசுவை கூப்பிட்டான், உபசரித்தான், நன்றாக கவனித்தான், அவரை நன்றாக பார்த்து கொண்டான். ஆனாலும் இவன் செய்யாத காரியங்களை இந்த ஸ்திரீ செய்தாள் என்றுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்களை அவள் செய்தாள் என்றுதான் அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். என்ன காரியங்களை அவள் செய்தாள் என்று பார்த்தீர்கள் என்றால் 44 வாசிங்க, 7:44, லூக்கா 7:44. நாற்பத்தஞ்சு 46 கூட வாசிங்க. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். பாருங்கள், அப்போ இந்த பரிசேயன் செய்யாத ஒரு காரியத்தை அவள் செய்ததாக கர்த்தர் பார்க்க. அப்போ ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னா, வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு உபசரித்து உணவு கொடுத்து அவரை போஷிப்பதை விட அவர் உள்ளான அன்பு எப்படி இருக்கிறது என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். அப்ப இந்த ஸ்திரீ தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாள். எப்படி வெளிப்படுத்தினாள் என்றால், அவருடைய கால்களை கழுவினாள், இயேசுடைய பாதத்தை முத்தம் செய்தாள், இயேசுடைய பாதங்களே வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, எனவேதான் என்ன சொல்றாரு 47ஆம் வசனத்துல, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப பாவத்தை மன்னிக்கிறதுக்கு முடியுமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது. இப்ப பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலும் சரி, இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த காலகட்டத்திலும் சரி, இந்த பாவம் மன்னிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த நியாயப்பிரமாணம் நடைமுறையில் இருந்தது. இந்த நியாயப்பிரமாணம் நடைமுறையில் இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்த வேண்டும், அல்லது ஆசாரியத்தில் காணிக்கைகளை கொண்டு கொடுக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு போஜன பலியாகிய மெல்லிய மாவை கொண்டு வர வேண்டும், அல்லது ஒரு அப்பங்களை கொண்டு வர வேண்டும், காளையை பலியிட வேண்டும். இப்படி எல்லாம் அந்த சட்டம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்திலே. இப்படி இருந்தால்தான் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனா இவர் இப்படி பாவத்தை மன்னிக்கிறாரு. இந்த அம்மா பாவியாகிய ஸ்திரீ இயேசுவிடத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின உடனே இவர் தன்னுடைய வாயினாலே வார்த்தையினாலே பாவத்தை மன்னிக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமா போச்சு எல்லாத்துக்கும். இருந்தால் இயேசுவானவர் எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருக்காரு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எருசலேம் தேவாலயம் இருந்துச்சு. எருசலேம் தேவாலயத்துல காணிக்கைக்கான அந்த புறா எல்லாம் காணப்படுறது பார்க்கிறோம். ஜெப ஆலய தலைவன் இருந்தான், ஆலய தலைவர் எருசலேம் தேவாலய தலைவரும் இருந்தான், பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், வேதபாரகர்கள் இருந்தார்கள். இந்த சட்டங்கள் எல்லாம், சட்ட நடைமுறைகள் எல்லாம் ஒழுங்காக பின்பற்றப்பட்டது. பாவ மன்னிப்புக்கு அந்த காணிக்கை செலுத்தப்படும் பொழுது பாவ மன்னிப்பு வருகிறது. இவர் ஏதோ வித்தியாசமா செய்யறாரு, இவர் வாயினாலே இந்த பெண்ணுக்கு எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும் என்றுதான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இதை குறித்து ஒரு வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம், லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். லேவியராகமம் 4:28. பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஜனங்களில் ஒருவன் என்றுதான் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சபையார் பாவம் பண்ண என்ன பண்ணணும், பிரபு பாவம் பண்ண என்ன பண்ணணும், அபிஷேகம் பற்றி ஆசாரியர் என்ன பண்ணா என்ன பண்ணணும், பாவம் பண்ண சாதாரண ஜனங்களில் ஒருத்தர் பாவம் செய்தால் என்ன செய்யணும்,
அவன் வெள்ளாடுல முதல் செலக்ட் பண்ணணும். அப்புறம் அது ஊனம் இல்லாததா இருக்கணும். அது பெண்குட்டியாகவும் இருக்க வேண்டும். இந்த பலியை கொன்று அதனுடைய 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன செய்யணும். 31ஆம் வசனத்துல இறுதி பகுதியில் பார்க்கிறோம் அப்பொழுது இந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். இப்படித்தான் திட்டம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல நியாயப்பிரமாணம் தெரியுமே. இவர் என்ன இப்படி பண்றாரு? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவாலயத்துக்கு தானே போகணும். இவருடைய வீட்டுக்கு நான் விருந்துக்கு தானே கூப்பிட்டுருக்கிறேன். விருந்துக்கு வந்தவர் இந்த இடத்துல எப்படி பாவத்தை மன்னிக்கிறாரு என்ற சந்தேகம் அவர்களுக்குள்ளே எழுந்தது. அது மாத்திரமல்ல, அந்த 7:49 வாசிங்க. லூக்கா 7:49. பாருங்கள், அப்போ இந்த ஜெபாலய தலைவனாவது மனசுக்குள்ள சொல்றான் பாவங்களை இவர் இப்படி மன்னிக்கிறாரு. அப்ப அவனுடைய யோசனையில இருந்து கர்த்தர் அவனிடத்துல பேசுகிறார் ஒரு உதாரணத்தோடு. இது மாத்திரம் இல்ல, இந்த கூட இருந்த ஜனங்கள் இன்னும் கொஞ்சம் பேரே பந்திக்கு அழைச்சிருக்கிறான். அவங்க பந்தியில உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு போகும்போது என்ன பேசுறாங்க? பாவங்களை இவர் இப்படி மன்னிப்பாரு என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டாரு. அப்புறம் இவர் என்ன பண்றாரு? அடுத்த வசனம் வாசிங்க. 50. அப்போ ஆண்டவர் பாருங்க, இவங்க இப்படி பேசுற உடனே கர்த்தர் அதுக்காக பயந்துட்டு அவர் அமைதியெல்லாம் போகல. அவர் பாவத்தையும் மன்னித்தார். அந்த ஸ்திரீக்கு உண்டான விசுவாசத்தை கண்டு அந்த ஸ்திரீக்கு ரட்சிப்பையும் கொடுத்து சமாதானத்தையும் கொடுத்தார். லேலுயா. பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர் தான் பைபிள்ல வேத புத்தகத்துல தொடக்கத்திலிருந்து நீங்க இறுதி வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர் தான் பார்க்கிறோம். அப்போ இதை நாமே சிந்திக்கிறோம் என்றால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில காணப்பட்டிருக்கலாம். பாவம் செய்த நிலைமையில கூட காணப்பட்டிருக்கலாம். தேவனை விட்டு விலகக்கூடிய நிலைமையில கூட நாம் இருந்திருக்கலாம். ஆனால் எளிமையான வழியிலே கர்த்தர் பாவத்தை மன்னித்தார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ அவன் வீட்டுக்கு கூப்பிட்டுதான் போடப்படல. ஏன்னா பாவியாகிய ஸ்திரீன்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன பாவம் பண்ணான்னு பைபிள்ல போடப்படல. பாவியாகிய ஒரு ஸ்திரீ. பாவம்னா என்ன அப்படின்னு பாக்குறோம். 1 யோவான் வாசிங்க. பாவம்னா என்ன? ரொம்ப எளிமையான ஒரு விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர்ல பார்க்கிறோம் அநேக பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிற 5ஆம் அதிகாரத்திலே கலாத்தியர் 5:19-21 வரை வாசிக்கும் பொழுது 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள் பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக எளிமையாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:4. கர்த்தருடைய கட்டளையை மீறுறதுதான் பாவம். அநேகருக்கு இன்னைக்கு பாலியல் பிள்ளைகளா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும், எது பாவம்? எல்லாம் பாவம் செய்யக்கூடாது. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தீய நோக்கம் பாவம் என்று சொல்லப்பட்டது. அப்போ இருதயத்துல தீயதான நோக்கத்தை கொண்டிருந்தாலே அது பாவம். கட்டளையை மீறுகிறது பாவம். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம் அநீதி எல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிக்கு புறமான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் பாவம் தான். அப்போ அதை நீங்க தான் யாருக்கு சந்தேகம் வருதோ அவங்க தான் சந்தேகத்தை அவங்களே தெளிவு பண்ணிக்கணும். சினிமா பார்க்கறது பாவமா? பொய் சொல்றது பாவமா? திருடுறது பாவமா? ஏமாத்துறது பாவமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணாமல் இருக்கிறது பாவமா? பக்கத்து வீட்டுக்காரருடைய இச்சிக்கிறது பாவமா? கெட்ட வார்த்தைகள் பேசுவது பாவமா? எல்லாமே எது பாவம் இப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சுன்னா பைபிள்ல தான் விடையேற்ற. கட்டளையை மீறுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது. இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட பாவம் செய்தால் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவள் ஒரு பாவி என்பது உலகத்துக்கே தெரியுது. ஏனென்றால் இந்த பரிசேயன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான், இவன் பாவி, பெரிய பாவி அப்படிதான் சொல்றான். இந்த பாவியாகிய ஸ்திரீ எதுக்கு உட்கார்ந்துருக்கா? இவ தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் இருதயத்தை தான் பார்த்தார். அந்த ஸ்திரீ அந்த பாதங்களை தொட்டு கால்களை கழுவி அதை முத்தம் செய்து பரிமள தைலத்தினால் துடைக்கும் பொழுது இவருக்கு என்ன தெரியுது? இந்த ஸ்திரீ பாவத்துக்காக ஏதோ வருத்தப்படுறா.
செய்வது பாவம் என்று இவள் உணர்ந்து கொண்டாள். இந்த பாவத்திலிருந்து விடுதலைக்கான வழியை இவள் தேடுகிறாள். இந்த பாவியாகிய ஸ்திரீ பாவத்திற்கான வழியை தேடவில்லை என்றால் இந்த பரிசேயனுடைய வீட்டுக்கு வந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களை தண்ணீரினால் கழுவி முத்தம் செய்து பரிமள தைலத்தினால் அதை பூசி தொடங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ கர்த்தர் இருதயத்தை பார்த்து அவள் பாவ மன்னிப்புக்கென்று அவள் எடுக்கக்கூடிய முயற்சியை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இல்லையா? இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கர்த்தருடைய சபையில் இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு உறுதி நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த உறுதி இருக்குது? பாவங்களை கர்த்தர் மன்னித்தார்னு. இல்லையா? கர்த்தருடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்ற உறுதி இருக்கு. பாருங்க, மன்னிப்புங்கிற வார்த்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாவங்களை மன்னிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, சிறிய சிறிய தவறுகளும் உலகத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்முடைய குழந்தைய நம்மகிட்ட ஒரு பொய் சொல்லிடுச்சுன்னா அந்த பொய்யை அந்த பிள்ளை சொல்லும் பொழுது, அந்த குழந்தை நம்மகிட்ட சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? மன்னிச்சிருக்க பாட்டு சொல்றப்ப ரைட் புண்ணிய மன்னிச்சுட்டேன்னு சொல்றோம். அல்லது பள்ளியில படிக்கிற ஒரு மாணவன் அருகில் இருக்கக்கூடிய மாணவனுடைய ஒரு பேனாவை திருடிட்டான்னு வைங்க. அந்த பேனாவை திருடினது யாருன்னு தெரிஞ்சு போகுது. அந்த பேனாவை திருடின மாணவனை கொண்டு வந்து நிறுத்தி பேனாவை அவனோட கையிலிருந்து எடுத்து, இந்த பேனாவை திருடினியா? ஆமா திருடினேன், என்னை ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த ஆசிரியர் இடத்துல சொல்லும் பொழுது ஒருவேளை ஆசிரியர் அதை மன்னிக்கிறார். இது சாதாரண மன்னிப்பு. அடுத்த நாளும் பேனாவை பென்சிலை திருடி அடுத்த நாளும் மன்னிப்பு கேட்டா ரெண்டாவதோட கூட ஒரு மன்னிப்பாங்க. தினந்தோறும் திருடிட்டு மன்னிப்பு கேட்டா ஆசிரியர் மன்னிப்பாரா? இதேதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ பாவத்தில் விழுந்த ஒரு மனிதன் பாவத்தை குறித்து எச்சரிக்கை பெற்று பாவத்திலிருந்து விடுதலையான பின்பு திருப்பி போய் பாவம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கக்கூடாது. அப்ப பெரிய தவறுகள் செய்தவர்கள் எல்லாம் இந்த காவல்துறையிலே சிக்கிக் கொள்கிறார்கள். வீடுகளில் திருடுகிறவர்கள், களவான காரியங்களை, உலகத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்கள் தண்டனைக்குள்ளாக செல்கிறார்கள். இப்ப காவல்துறையில செல்லும் பொழுது ஒருவேளை பார்த்துட்டு அந்த அதிகாரி நீ ஒரு தவறு பண்ணிட்ட மன்னிப்பு கேட்கிறான், ரைட்டு, இதுக்கு உண்டான கட்டளை மீறுகிறது பாவம், சட்டம் சொல்றதை மீறுறது பாவம், சட்டத்துக்கு புறமா செஞ்சா பாவம். அப்போ சரி ரைட்டு, நீ மன்னிச்சுக்கப்பா, நீ போலான்னு சொல்றதுக்கு அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஒரு பவர் இருக்குது. தினந்தோறும் பாவத்தை செய்துவிட்டு அல்லது அடிக்கடி பாவத்தை செய்துவிட்டு அவன் காவல்துறையின் வருவான் என்றால் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும். அப்ப தண்டனையிலிருந்து கிடைக்கக்கூடிய நிவாரணம் தான் மன்னிப்பு. பாவத்திலிருந்து மன்னிப்பு என்பது சற்று வித்தியாசமானது. பொய் சொல்றதுல இருந்து மன்னிப்பு கேட்கறது வேற, சிறிய தவறுகளை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கறது வேற. பாவத்திலிருந்து மன்னிப்புங்கிறது யாரும் கொடுக்க முடியாது. ஒருவேளை ஒரு திருடின மனிதன் காவல்துறையில் பிடிக்கப்பட இப்படி வச்சுக்கோங்க, அந்த திருடின பொருளை கொடுத்து விடுகிறான், மன்னிப்பு கிடைக்குது. ஆனால் அவனுடைய பாவத்துக்கான மன்னிப்பு கிடைத்திருக்கா? தண்டனையிலிருந்து மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. அவன் பெறக்கூடிய தண்டனையிலிருந்து மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. பெரிய தவறை செய்தால் கூட இன்றைக்கு ஜாமீனுக்கு பணம் கட்டினா வெளியில வந்துடலாம். தண்டனையிலிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது, பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்காது. பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டுமே. இல்லையா? ஒருவேளை இந்த ஸ்திரீ பாவம் செய்த ஸ்திரீயாக இருந்திருக்கலாம், அந்த பாவத்திற்குரிய தண்டனை கூட அவர் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற முடியாமல் அவர் தவித்தார். எனவேதான் கர்த்தர் என்ன சொன்னாரு? பாவத்திலிருந்து 44 என்ன படித்தோம்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னா ஒரு முழு புது மனிதனாக மாற்றப்படுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாவத்தின் சம்பளம் மரணம் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை இருக்கு, குற்றங்களுக்கு தண்டனை இருக்கு. பாவத்துக்கு உண்டான தண்டனை என்ன? ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம்
ரோமர் 6:23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ சிறிய சிறிய தவறுகள் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டு போறது வேற. பாவம் என்றால் தேவனுடைய கட்டளையை மீறி கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களில் ஈடுபட்டு விட்டு கர்த்தர் வந்தால் மன்னிப்பு கொடுக்கிறார். இல்லையா? அப்போ இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம், இது உலக பிரகாரமான சரீர மரணம் அல்ல, மனிதனுடைய ஆவியில ஆத்மாவிலே காணப்படக்கூடிய மரணம். இந்த மரணத்திலிருந்து கர்த்தர் விடுதலை. இல்லையா? அதுதான் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அவர் என்ன செய்தாரு? பாவத்திலிருந்து இயேசுவானவர் அவர் உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்தில் இப்படி மன்னிப்பு கொடுத்தாரு. பாவத்திலிருந்து ஸ்திரீக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. இன்னும் வேற யாருக்கு மன்னிப்பு கொடுத்தாரு? திமிர்வாதக்காரனை குறித்து பார்க்கிறோம். கப்பர்நகூமிலே அவர் திமிர்வாதக்காரனா இருந்தார். அந்த கூரையெல்லாம் பிரிச்சு உள்ளுக்கு இறக்குறாங்க. அங்க அவனை பார்த்து என்ன சொல்றாரு? மத்தேயு 9:6 வாசிங்க. மத்தேயு 9:6. இரண்டாம் வசனம் வாசிங்க. இரண்டாம் வசனம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாருங்கள், சுவிசேஷத்துல இந்த 2 இடத்துல தான் கர்த்தர் மிக தெளிவாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அப்போ இவனுக்கு வந்த வியாதி பரம்பரையா வந்ததில்லை, மன உளைச்சல்னால வந்ததில்லை, அல்லது வேறு சில பழக்க வழக்கங்களால் வந்ததில்லை. இவனுக்கு பாவத்தின் நிமித்தம் இந்த வியாதி வந்து கண்டுபிடிக்கிறார். அப்போ அந்த பாவத்தை மன்னிச்ச உடனே அவன் எதிர்த்து நடக்க ஆரம்பிச்சிடறான். இல்லையா? அவன் அப்போ கர்த்தர் இந்த பாவங்களை அவர் உலகத்திலே வாழ்ந்த போதும் பாவங்களை மன்னிக்கிறார். ஆனால் உலகத்திலே அவர் வாழ்ந்த பின்பு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த பின்பு இன்றைக்கு கர்த்தர் எப்படி பாவங்களை மன்னிக்கிறார்னா அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக பாவத்தை மன்னி. எதையெல்லாம் நாம் ரோமர் 6 பார்த்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வர நித்திய ஜீவன் போட்டிருக்கு. ஒன்று மரணம், இது இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. நித்திய ஜீவன் அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கு. அது ரொம்ப பிரமாதமான காரியம். நித்திய ஜீவன் யாரும் கொடுக்க முடியாது. மரணம் வந்து யாருமே விரும்பத்தகாத ஒரு செயல், ஆத்மாவின் மரணம். ஆனால் இந்த எண்ணிலிருந்து கர்த்தா அந்த எண்ணுக்கு கொண்டு போயிட்டாரு. எப்படி கொண்டு போனாரு பாருங்கள். அதுதான் நாம் நேரத்தில் வாசிக்கிறோம். அவர் எப்படி அந்த பாவங்களை மன்னித்தார் என்றால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 1:9. பாருங்க, இவர் எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கிறவர். இல்லையா? கர்த்தர் இந்த பாவம் அந்த பாவம் அப்படின்லாம் கிடையாது. அவரு இன்ஸ்டால்மெண்ட்ல மன்னிக்கிறவரும் கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் மன்னிக்கிறேன், நாளைக்கு கொஞ்சம் மன்னிக்கிறேன் அப்படிலாம் கர்த்தர் சொல்றது கிடையாது. ஒரே முறையாக கர்த்தர் பாவங்களை மன்னித்திருக்கிறார். பாருங்க, அப்போ இப்படி எப்படிப்பட்ட பாவத்தையும் அநியாயத்தையும் மன்னிக்கிறவர். ஆனால் மீண்டும் மீண்டுமா பாவம் செய்யறதை அவர் மன்னிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரே ஒரு சம்பவத்தை கூட நாம பார்த்து முடிக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்த ஒரு ராஜா இந்த பாவத்தை எனக்கு மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம கெஞ்சிறத பார்க்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் ஒரு ராஜா, எகிப்தின் ராஜா என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 10:17. அப்போ இந்த பார்வோனை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். 10 விதமான பாதைகள் வந்தது. 10வது முறையாகத்தான் இந்த காரிருள் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். வெட்டுக்கிளிகள் வந்தது.
இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய நாசமோசத்தை பார்த்து இந்த பாகம் வந்து இந்த ஒரு முறை இப்படி பாவத்தை மன்னிக்கணும்னு கேட்கிறான். ஆனா அது தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கர்த்தர் மன்னிக்கிறாரு. திருப்பி அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவன் கடினப்படுகிறான், கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறாரு. திருப்பியும் கடினப்படுகிறான், திருப்பியும் மன்னிக்கிறாரு. திருப்பி மன்னிப்பு கேட்கிறான், திருப்பியும் அவன் மன்னிக்கிறாரு, திருப்பியும் கடினப்படுறான். கடைசியில் முடிவு என்ன என்று பார்க்கும் பொழுது அவனுடைய சேனைகள் அனைத்தும் செங்கடலிலே மாண்டு போவது. அங்கே வாசிக்கும் பொழுது ஒருவராகிலும் தப்பவில்லை என்றுதான் பார்க்கிறோம். இந்த பார்வம் மிகுந்த மன உளைச்சலோட அவர் அரண்மனைக்கு திரும்பி வருகிறான் பார்க்கிறோம். அப்போ இந்த பாவத்தை ஒரு முறை மாத்திரம் மன்னித்துள்ளோம் அப்படின்னு நம்ம மாறி மாறி கேட்கறதுல அது ஆண்டவர் பிரியப்படுறதில்லை. பாவம் செய்யாமல் இருப்பதை விரும்புகிறார். சங்கீதத்துல பார்க்கிறோம், பாவம் எங்க இருக்கு அப்படின்னா அது சூழ்ந்து இருக்கு, நெருங்கி இருக்கு, துணிகரமான பாவம் இருக்கு, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பாவம் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல பாவம் வலிச்சுக்கிறேன். ஒரு காலத்துல பாவம் செய்யறதுக்கு ரொம்ப தூரம் போய் பாவம் செய்யணும், ரொம்ப கஷ்டப்படணும் பாவம் செய்யறதுக்கு. இன்னைக்கு பாவம் செய்யறது கஷ்டப்பட வேண்டியது இல்லை, எல்லாமே கிடைக்குது, செல்போன்ல கிடைக்குது. அப்போ பாவம் மலிச்சு கிடக்குது. அப்ப இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் இருக்கிறார். அந்த பாவியாகிய ஸ்திரீயுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். பார்த்து விட்டு பாவங்கள், நான் நினைக்கிறேன் அந்த பெண் திருப்பி பாவம் செஞ்சுக்க மாட்டான். இந்த திமிர்வாதக்காரன் நான் நினைக்கிறேன் அவன் சுகமாயி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திருப்பி அவன் பாவம் செஞ்சிருக்க மாட்டான். ஏன்னா கர்த்தருக்கு கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு ஒரு நீடித்த மன்னிப்பு, அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது. பாவம் செய்வதற்காக ஒரு விசுவாசி ஒரு முயற்சி பண்ணான்னா அவருடைய மனசாட்சி அவரை குத்துன்னு பார்க்கலாம். எளிதாக கர்த்தர் பாவத்துக்கு ஒரு மனிதனை விடவும் மாட்டார். தாவீது ஒரே முறைதான் பாவம் செய்தான், பெரிய பாவம் செய்தான், அப்புறம் செய்தால் சொல்லப்படவில்லை என்றால் பாவத்தை குறித்து மன்னிப்பு கேட்டு சங்கீதம் 50 பார்க்கிறான். பாவத்தின் தொடர்ந்து மன்னிப்பு என்று கேட்டு கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றான் என்று பார்க்கிறான். விசுவாசி பாவம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கர்த்தர் பாவம் செய்ய விட மாட்டார். இல்லையா? சங்கீதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்றுதான் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீயை கர்த்தர் விடுதலையாக்கினார். அப்போ சாதாரண தவறுகள் எல்லாம் மன்னிக்கக்கூடிய கர்த்தர் மிகப்பெரிய தவறான பாவத்தையும் கர்த்தர் மன்னித்தார். இப்போ அவர் வாழ்ந்த காலத்துல அவர் மன்னித்ததை விட அவர் ஜீவனை கொடுத்து பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலி என்று பார்க்கிறோம், கிருபாதார பலி என்று பார்க்கிறோம். எல்லா பலிகளும் கிறிஸ்து இயேசுவிலே நிறைவேறுவது என்று பார்க்கிறோம். அதுதான் நாம் கொண்டிருவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எல்லா பாவங்களையும் அறிக்கையிடும் பொழுது அவர் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உண்மையும் எப்படிப்பட்டவர், நீதியும் உள்ளவருமான அப்ப சுத்திகரிக்கிறார். எனவே நாளிலே நாம் காணப்படக்கூடிய இந்த காலகட்டமானது நான் நினைக்கிறேன் மனிதனுடைய பாவங்கள் பெருகினதுனாலதான் இது போன்ற வியாதிகள் வருகிறது. கொரோனா காலகட்டத்தில் இருக்கிறோம் பாருங்கள். இந்த நோவாயின் காலத்திலே ஜனங்கள் பாவத்திலே திளைத்து போயிருந்தார்கள். கர்த்தர் தண்ணீர்களை உலகத்தை அழித்தார். சோதம் குமார ஜனங்கள் பாவம் செய்தார்கள். கர்த்தர் வானத்திலிருந்து அக்னி கந்தகத்தை வருவித்து அழித்து போட்டார். ஒருவேளை இந்த பரிசேயன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவளைப் போல நாம் இல்லாமல் இந்த ஸ்திரீ எப்படி இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள், அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். சுவிசேஷத்தில் பார்க்கிறோம் நாம் எப்படி அன்பு கூறணும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு. 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு அவருக்கு அன்பு கூறும் பொழுது, இந்த ஸ்திரீயை போல் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது பாவத்துக்கு வேலையே கிடையாது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது அநீதிக்கு வேலையே கிடையாது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது தவறுக்கு வேலையே கிடையாது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது தவறான சிந்தைகளுக்கு வேலை கிடையாது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது புறங்கூறுதலுக்கு வேலை கிடையாது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது தவறான எண்ணங்களுக்கு வேலை கிடையாது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது பாவத்துக்கு வேலை கிடையாது. எனவேதான் நான் சொல்றாரு, இந்த ஸ்திரீயை போல மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அவன் அன்பு கூர்ந்திருக்கிறான், வரிசையை அன்பு கூர்ந்திருக்கிறான். அன்பு கூர்ந்துதான் வீட்டுக்கு அழைத்தான். அவர் சாப்பாடுலாம் பார்க்கறது இல்லை, பந்தியெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை, அவர் இருதயத்தை பார்க்கிறார். இந்த வியாதி இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. வியாதிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஏதோ ஒரு திட்டத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்.
உலக ஜனங்களுடைய பாவத்தினால் கூட இந்த வியாதி கொடுக்கப்பட்டிருக்கு. வியாதி உருவாக்கப்பட்டது என்றுதான் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இதுபோல கிருமி ஒரு மனிதன் உருவாக்கினால் எவ்வளவு ஒரு வக்கரமான எண்ணத்தை படைத்தவனாக இருப்பான். கர்த்தர் அதை மன்னிக்கிறார். இல்லையா? எனவே நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து முழுவதுமாக கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றும். இல்லையா? எனவே நாம் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து நாம் முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல முழு உலகத்தினுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார். இந்த கொடிய வியாதியிலிருந்து நமக்கு விடுதலையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு உறுதியோடு தொடர்ந்து நாம் விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல தேவன் தாமை உங்களுக்கு நிச்சயவராக அப்படி நாம் இன்னும் மகிழ்ப்படுவதாக.